இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று துப்பறியும் சாம்பு கதையில 11வது கதையான தலைக்கு வந்தது என்ற கதையை பத்தி பார்க்க போறோம். இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப சாம்புவை பத்தி எல்லாருக்குமே எல்லா இடமும் தெரியுது. அதனால அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் இல்லையா? இப்ப அவரை தெரியாதவரே பாக்கி கிடையாது. முன்ன அவருக்கு யாருமே தெரியாத போதும் அவர் தனியா தான் இருந்தாரு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச போது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறேன்ற பேர்ல அவர்கிட்ட பேச பயந்தாங்க எல்லாரும். அதனால இப்பயும் அவர் தனி ஆளா தான் இருக்காரு. இப்படியே இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் ஒரு ஆள் வரான், ஒரு டிரைவர் வரான். வந்துட்டு கஞ்சனூர்ல இருந்து ஜமீன்தார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே அவனுக்கு படபடபடன்னு ஆயிடுது. என்னன்னு கேட்டா, அந்த இதுக்கு கூப்பிடுறவன் எப்படி கூப்பிடுறான்னா, இங்க சாம்புன்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேக்குறான். ஏன்பா நான் தான் அப்படின்னு. சும்மா விளையாடாதீங்க சார், நீங்க ஒன்றும் சாம்பு இல்லை, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படியோ, நான் தாயா சாம்பு அப்படின்னு சொன்னோன்னே, அவர் எங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னோன்னா, அவர் தனக்கு பரிசு பாராட்டு பெற்றம் எல்லாத்தையும் காட்டுறாரு. காட்டினோன்னா, சரி நான் நீதானா பார்க்க பேக்கு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிக்கிட்டு என்ன பண்றான், நேரா அந்த கஞ்சனூர் அரண்மனைக்கு போயிடுறான். அரண்மனைக்கு போனோன்னு என்ன ஆயிடுது, அங்க அந்த ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்தவர் என்ன செய்யறாரு, இவர் உள்ள நுழையும், யார் யாது லூஸ் மாதிரி இருக்கான், இந்த ஆள்லாம் கூட்டு வந்திருக்கேன், யாருப்பா போ வேலைக்காரெல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு அந்த டிரைவர் சொல்றாரு, ஐயா இவர் தான் சாம்புவா அப்படின்னு. இன்னும் சாம்புவா, சரி வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு என்ன காரணத்துக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறேன். இவர் சொல்றாரு, நான் ஒரு முக்கியமான காரணம், அதை உன்னால முடியுமா முடியாதா, நீங்க முதல்ல காரணத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேன் அப்படின்னு. இல்ல நான் ஒரு பெண்ணை விரும்பினேன் முன்னாடி, இப்ப எனக்கு முதல்ல அவர் சொல்ற திருமணம் ஆக போகுது அப்படின்னு. நல்லா ஆகட்டுமே, பேஷா ஆகட்டும், யார் நானா வேணாங்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்க வேணான்னு சொல்லையா, அது ஒரு தடை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, என்ன தடை அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பினேன், அந்த பெண்ணோட சகவாசம் வச்சிருந்ததுனால அப்பா அவளுக்கு லவ் லெட்டர் எல்லாம் எழுதிருந்தேன், அந்த லவ் லெட்டர் வச்சு பெண்ணை மிரட்டுறா, நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்னு. அவ பேர் என்னன்னு கேட்கிறேன். அபரஞ்சின்னு பேர். அப்படியா, சரி சரி, உங்களால முடியுமா முடியாதா அப்படின்னு அந்த ஜமீன்தார் கேட்கிறாரு. கேட்டோன்னே இவர் சொல்றாரு, பார்க்கலாம் அப்படின்னு. நீ எல்லாம் என்னையா பெரிய ஆளு, உன்னைய போய் பெரிய ஆளுங்கிறாங்க, உன்னைய நம்பி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் வேற, முடியுமா முடியாதா அதை சொல்லி அப்படின்னு. அதெல்லாம் உடனே சொல்ல முடியாதுங்க சார் அப்படின்னு. அப்பனா எப்ப சொல்லுவ, 10 நாள் கழிச்சு சொல்வியா அப்படின்னு கிண்டலா கேட்கிறாரு அந்த ஆள். அப்படி சரியான முட்டாளா இருப்ப போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு கோவம் வந்துருது. யாருக்கு, சாம்புவுக்கு. ஏன்னா ஏற்கனவே முதல் கதையிலேயே பார்த்தோம், அவர் பேங்க்ல வேலை பார்க்கும்போது இந்த பேங்க் மேனேஜர் ஒருத்தர் தான் அடிக்கடி இவரை முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவனும் முட்டாள்னு சொன்னோன்னே இவருக்கு கோபம் வந்துருது. ஆனா இவரால் பேச முடியல, ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், அவன் எதுக்கு நம்ம பேசுறது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு, சரி நான் போய் பாக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த ஜமீன்தார் வேஷத்திலேயே போகணும்னு சொல்லிட்டு தானும் ஒரு கோட் ஷூட் எல்லாம் போட்டு ஜரிகை வெஸ்டி எல்லாம் போட்டுட்டு அந்த அபரஞ்சி வீட்டுக்கு போறான். போன உடனே இந்த சாம்பு உள்ள நுழையும் போதே அந்த லேடி வெளியில வரா. பார்த்தா வீடு சூப்பரா இருக்கு, அந்த லேடி அவ்வளவு அழகா இருக்கா, பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கா. அப்ப என் சாம்பு நினைக்கிறான், ஏன் என்ன இந்த அவ்வளவு அழகான பெண்ணை போய் ஏமாத்த பாக்குறாரு இந்த ஜமீன்தாரு, ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே உள்ள நுழைய போறான். அந்த லேடி இவரை பார்த்தோன்னா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறா. ஒண்ணுமே சொல்லல. அப்ப இவரா சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்தேன், கார் ஸ்டக் ஆயிடுச்சு, அதனால நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாமா, கார் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க. தாராளமா உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வரத்துக்கு கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறா, சாப்பாடெல்லாம் போடுறா, எல்லாம் பண்றா. செஞ்சுட்டு இப்படி பாக்குறாரு, கண்ணை உருட்டு. இவர் தான் டிடெக்டிவ் தானே, அதனால இப்படி கண்ணை உருட்டுறாரு, எங்கேயாவது அந்த லெட்டர் கிடைக்குமா, வேஸ்டா அந்த பொம்பளைகிட்ட பேசிட்டு இருக்கோமே, அதுக்கு பதிலா நம்மளால தேட முடிஞ்சா நல்லா தேடலாமே நினைக்கும் போது அந்த லேடியா என்ன பண்றா, வாங்க சார் வாங்க, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, கார் வர வரைக்கும் நான் எங்க வீட்டையே சுத்தி காட்டுறேன் அப்படின்னு. இவர் நினைக்கிறாரு, ஆஹா பல நிலைவி காலில் விழுந்துச்சியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அந்த லேடியோட போறாரு. போய் ஒவ்வொரு இடமா அந்த லேடி காட்டுறா, பீரோவை காட்டுறா, பெட்டியை காட்டுறா, எல்லா இடமும் பாக்குறாரு. அவர் நினைக்கும் போதே பீரோவெல்லாம் திறந்து காட்டுறா. அவருக்கே ஆச்சரியம், இது என்ன இந்த பொம்பளைக்கு ஏதாவது சாமி அருள் வந்துருச்சா, நம்ம நினைச்சது அந்த லேடி செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. ஒரு இடத்துலயுமே என்ன கிடைக்கல, அந்த லெட்டர் கிடைக்கவே இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்றாரு. உட்கார்ந்தோன்னு என்ன பண்ணாரு, அந்த லேடி கேக்குறா, எல்லா இடமும் பாத்தீங்களா, எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கேக்குறா. இவருக்கு அப்படின்னோடனே, இல்லையே உங்க முகத்தை பார்த்தா ஏதோ குறை இருக்க மாதிரி இருக்கு, வேணா நீங்க ஒன்றும் குறைப்படல அப்படின்னு கேக்குறா. இல்ல குறையெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி சரி குறையெல்லாம் இல்ல, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு.
என்ன பணம் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இவர் கையில பணம் வச்சிருந்தாரு. அந்த ஜமீன்தார் என்ன பண்ணாரு, நீ கொண்டு போய் அந்த பொம்பளைட்ட குடுத்துட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி குடுத்திருந்தாரு. அந்த லெட்டரை குடுத்தா நீ பணம் கொடுன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த லேடிட்ட வந்து இவர் என்ன பண்றாரு, பணம் அந்த லேடி வந்து லெட்டரே குடுக்கவே இல்ல. குடுக்காம எப்படி நம்ம பணத்தை தர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, என்கிட்டலாம் பணம் இல்லைங்க, எல்லாம் தெரியும் சாம்பு சார் அப்படின்னு பயந்துட்டா அவ. ஏன்னா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாளே இந்த லேடி, உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேக்குறா. எனக்கு நல்லா தெரியும் சார், உங்களை தெரியாதவங்க இந்த உலகத்துல யாரா இருக்காங்களா, இந்த ஜமீன்தார் தானே உங்கள்ட்ட கொடுத்து அனுப்பினாரு, நீங்க போய் அவர்கிட்டயே போய் சொல்லுங்க, பணத்தை வாங்கிக்கிட்டா லெட்டர் கொடுக்கல அப்படின்னு மட்டும் சொல்லிருங்கன்னு, ஓகேயா, பணத்தை கொடுங்க அப்படின்னு. இவர் உடனே ஐயோ ஏன்டல நான் தர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாரு. பார்த்தா எய்த்தாப்புல குண்டா ஒரு ஆள் நிக்கிறான். இவருக்கு பயம் வந்து போச்சு. ஐயோ இனிமே இங்க நீ கொடுக்காமலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்டு நகர்ந்து இப்படி நிக்கிறாரு. இப்படி பாக்குறாரு. பார்த்தபோது பாத்தீங்கன்னா அந்த ஜமீன்தாருடைய கேப் தொப்பி இருந்தது. இப்ப வந்து இவருக்கு என்னன்னா, அது சரி அந்த தொப்பியாவது எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவ வந்து இவ பணத்தை கொடுத்துட்டு சும்மா போனான்னா, ஒன்னும் எடுத்துக்காம போனார்னா அந்த ஜமீன்தார் என்ன சொல்லுவாரு, நீ தானே பணத்தை அமைக்கின, ஒன்னும் கொடுக்கவும் இல்ல, நீ போயிட்டு வந்தன்றதுக்கு என்னையா சாட்சின்னு கேட்பாருல. அப்ப சாட்சிக்கு இந்த பாருங்க உங்க தொப்பி இருக்குன்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு போற மாதிரி போயிட்டு அந்த தொப்பி எடுத்துட்டு குடு 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 குடுன்னு அவன்கிட்ட இருந்து ஓடியே போயிடுறாரு. ஓடினவர் நிக்கவே இல்லை. சந்து புந்து எல்லா இடமும் சினிமால கட்டுற மாதிரி வடிவேலு எல்லாம் குடு குடுன்னு ஓடுவார் பாருங்க, அந்த மாதிரி ஓடிட்டான். ஓடி போய் பார்த்தா ஒரு பஸ் வந்துகிட்டு இருக்க, வேகமா பஸ் வந்துட்டு இருக்கு. போய் நடுவில் ஸ்டாப் 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 ஸ்டாப். உடனே டிரைவர் கேட்குறையோ சொல்லிட்டு வந்தியா வீட்டில் அப்படின்னு திட்டினார். ஏறிட்டு நேராக போய் அந்த ஜமீன்தாருடைய அரண்மனை பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப்பிட்ட நிறுத்திட்டு, அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. ஒரு போயிட்டு அங்கே போய் ஜமீன்தார் போய் பார்க்க போகிறான். அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், நல்லா ஐயா தூங்க போயிட்டாயோ, தூங்குறவன மேலே எழுப்பிட்டு வாயா அப்படின்னு சொன்னா, என்ன எங்கள் ஆளை எங்கள் ஐயாவை பார்த்து நீ இப்படிலாம் சொல்கிற, இரு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. போய் அந்த ஜமீன்தாரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னா என்னையா காயா பழமா அப்படின்னு கேட்குறாரு. யோ முதல்ல உன் தொப்பியை வச்சுக்கையா, இந்தா இதான் நான் போயிட்டு வந்ததுக்கு சாட்சி, போதுமா என்னை ஆளை விடப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. யோ இங்க வாயா சாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தொப்பியில வந்து ஒரு தையல், சின்ன தையல் ஏதோ போட்டிருந்திருக்கு. அதுலேருந்து அந்த லெட்டர் வந்து கீழே வந்து உழுகுது. உடனே அந்த லெட்டரை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஜமீன்தாருக்கு, அப்பா நீ பயங்கரமான ஆலியா, நீனு கெட்டிக்கார ஆலியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு முதுகுல 4 தட்டு தட்டி, இவனும் அசமஞ்சமா திட்டிட்டு சரி எப்படியே ஆளை விட்டா சரிறாப்பா சாமின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம். இப்ப அடுத்த கதையை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் வருவான் இவன் வருவான், பிடிப்பான் உன்னை பிடிப்பான், தாடை உடைய அடிப்பான், இவன் துப்பறிவாளன்.